தாத்தா, யார் இந்த ஆசாத் இன்ஃபோஜ்? உனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரியுமாவா? தாத்தா, தெரியும் தாத்தா. அவரை பற்றி. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. நம்ம வீரத்தை காட்டி தான் நம்ம போரை ஜெயிக்க முடியும், இந்த பிரிட்டிஷ்காரங்களை துரத்த முடியும் அப்படின்னு சொன்னார். அது அவ்வளோதான் தாத்தா, அவரை பற்றி தெரியும் எனக்கு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கப்பா, இது ஒருத்தரோட பெயர் கிடையாது, ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு இராணுவ படையோட பெயர் தான். சுமார் 1942 மோகன் சிங் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ படையோட பெயர் தான் ஆசாத் இந்து ஃபைஜ். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் INA திரும்பவும் தொடங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் அப்போது ஜப்பானியரோட கை கோர்த்தார். உங்கள் இந்தியாவோடைய ஆர்மி எல்லாரையும் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் பிரிட்டிஷ் கூட போரிடுறப்போ எங்கள் வீரர்களுக்கு நீ பயிற்சி தரணும், நீ பயிற்சி தந்தால் தான் உங்கள் வீரர்களை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னதுனால அவர் கூட கை கோர்த்து எல்லா போர் வீரர்களும் போரை பார்த்து பயப்படுறப்போ அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ ஒரு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை தரேன். அதுக்கப்புறம் போரை வெற்றிகரமாக முடிச்சுட்டு விமானத்தில் டோக்கியோக்கு போகும்போது அவர் விமான விபத்தில் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக நம்பப்படுது. ஆனால் அவர் உயிர் பிழைத்து இந்தியாவில் மாறுவேடத்தில் வாழ்ந்ததாக சிலரால் நம்பப்படுது. I do not know how many of us who are going to participate in the coming battle will survive to see India free. But whether we survive or not, whether we individually live to see India free or not, we are confident that India shall be free. We are confident that Anglo-American imperialism will be wiped out of India. We are confident that the menace that now hangs over East Asia will be removed once for all. ஜப்பானியர்களே அவரை பார்த்து வியந்து போய் தன்னுடைய படைக்கு நீ பயிற்சி கொடுன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ அவர் எப்படி வாழ்ந்துருப்பான்றதை கொஞ்சம் யோசிச்சு. தாத்தா, இத்தனை நாளாக இவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு தாத்தா. நீ இவரை பற்றி ஒரு வரியும் சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு தாத்தா. இனிமே இல்லை தாத்தா, இப்போவே ஆர்மி போகிறேன் தாத்தா.